أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால நம்ம சூரா முல்கினுடைய விளக்கங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 15 வசனங்களோட விளக்கம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 16வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களோட நம்ம உள்ள போகலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكوهن إلا الرحمن إنه بكل شيء بصير أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه بل لجوا في عتو ونفور. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வானத்தின் மேல் உள்ளவன் உங்களை பூமியில் சொருகி விடுவதை நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களா? அப்போது அது பூமி குலுங்கும். அல்லது வானத்தின் மேல் உள்ளவன் உங்கள் மீது கல்மழையை அனுப்புவதை பயமற்று இருக்கின்றீர்களா? நீங்கள் எனது வேதனையை கண்கூடாக பார்க்கும் போது என் எச்சரிக்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் விரைவில் அறிவீர்கள். இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் திட்டவட்டமாக பொய்ப்பித்தனர். எனது மறுப்பும் மாற்றமும் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு மேல் இறக்கைகளை விரித்தவைகளாகவும் சில நேரம் அவற்றை தம் விழாக்களுடன் மடக்கியவைகளாகவும் பறக்கின்றன. பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அவை கீழே விழாமல் ஆகாயத்தில் அவற்றை ரஹ்மானை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமாக அவன் எல்லா பொருளையும் உற்று நோக்குபவன் ஆவான். சுப்ஹான் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள்ல அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் இங்க பேசப்படுகிறது. சூரா முல்க் அப்படின்னாலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும், வானம் பூமி, எல்லா வானத்துல இருக்கிறதும் சரி பூமியில இருக்கிறதும் சரி எல்லாவுமே அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவன் மாலிக்காக இருக்கிறான். மாலிக் மாலிக் என்றால் என்ன? அரசன். முல்க் என்றால் இந்த ஒட்டுமொத்த எல்லா விஷயங்களுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? வானத்தை பத்தி பார்த்தோம். வானம் இப்படி 7 அடுக்குகளா இருக்குது. அதுல அல்லாஹ் அலங்கரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் விளக்குகளாக நட்சத்திரங்களை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பூமியை பார்த்தோம். பூமி எப்படி அவனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் சிஸ்டர். பூமி அவங்க எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா, மெயினா பூமி எவ்வாறு அதனுடைய மனாக்கிப், அதனுடைய தோள்களில் நாம் என்ன பண்றோம்? பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? அதை ஒரு விலங்குக்கு ஒப்பிட்டதாக
எப்படி வந்து ஒரு விலங்கின் மேல தோல் மேல அமர்ந்து நம்ம பயணம் செய்வோமோ அதே போல இந்த பூமியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அந்த காரணத்தினாலதான் அது குலுங்காமல் ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அந்த பூமியின் மேல மனிதர்களாகிய நாம் ஒரு மேடான பகுதிகளில் நம்ம எவ்வாறு பயணம் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு விலங்கின் தோள்களில் நம்ம உட்கார்ந்து எப்படி சவாரி செய்கிறோமோ அதே போல நம்ம சென்றுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். சோ நம்ம எவ்வளவு அநியாயங்கள் இந்த பூமியின் மீத செஞ்சிட்டு இருக்கோம். பாவம் செய்யாம இருக்கிறோம். இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பாவங்கள், நமக்கு தெரிந்த பாவங்களே நம்மால் தாங்க முடியவில்லை. நமக்கு தெரியாத எவ்வளவோ அநியாயங்கள் இந்த பூமியில நடந்துட்டுதான் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட பூமி இவ்வளவு அநியாயங்கள் நடந்தேறியும் ஏன் அது எந்த ஒரு விஷயமும் செய்யாம ஆடாம அசையாம இருக்குது அப்படின்னா, அல்லாவிற்கு அது பயந்தவையாக, அவனுடைய ரஹ்மானுக்கு அது பயந்தவையாக, தன்னுடைய எஜமானனுக்கு முழுவதுமாக பயந்தவையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க, முழுவதுமாக. சோ ஓவராலா இப்போ ஒருத்தவங்களுக்கு பயப்படுறதுங்கிறது கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் பின்னாடி ஏமாத்துறதுங்கிறது கிடையாது. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தவறு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறப்போ வந்து, இல்ல இல்ல எனக்கு வந்து அவங்க அவங்க மேல இருக்கக்கூடிய பயத்தினாலதான் நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல அவங்க உண்மையை சொன்னா என்னை வந்து திட்டுவாங்க. சோ அவங்க பாவத்திலேயே மூழ்கி கிடப்பாங்க. ஆனா அதற்கு பழியாக என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள சொல்லுவாங்க. சோ பயப்படுதல் என்பது என்னன்னா, ஒரு விஷயத்திற்கு பயந்து அதை நம்ம செய்யாம இருக்கணும் அந்த தப்ப. அதுதான் உண்மையான பயம். புரியுதுங்களா? அப்படின்னா இப்ப இறைவனுக்கு நான் பயப்படுகிறேன், இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்பது மற்றும் வார்த்தையால சொல்வது கிடையாது. பயப்படுதல் என்றால் அதுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் பயம். அதுதான் உண்மையான பயம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆமா நான் அல்லாவுக்கு பயப்படுறேன், அவனுடைய தண்டனைக்கு பயப்படுறேன், மறுமைக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் வசனங்களை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஆனாலும் நம்மளுடைய விருப்பு வெறுப்பங்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை அமைத்தோம் என்றால் அது சரியானதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ உண்மையான பயம் என்பது இந்த பூமி எவ்வாறு இவ்வளவு பாவங்கள் அதன் மேல செய்யப்பட்டாலும் எவ்வாறு அது வந்து அப்படியே கட்டுப்பட்டதாக இருக்கிறது தன்னுடைய எஜமானனுக்கு, அதை போல நம்ம இருக்கணும். சூரா ஆதியாத்துல அந்த குதிரை எவ்வாறு தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி உள்ளதாக நடந்து கொள்கிறது, அதை போல கட்டுப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். சோ இதெல்லாம் நமக்கு படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முல்கில் இருக்கக்கூடிய, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்காட்டாக சொல்வதற்கு வெட்கப்படுவது கிடையாது. நீங்க குரான்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈய கூட வந்து அவன் எடுத்துக்காட்டா சொல்றதுக்கு வெட்கப்படுவது கிடையாது. சொல்லி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஒரு ஈ பறக்குது, நம்ம உட்கார்ந்த இடத்துல அந்த ஈய போய் நம்ம நினைச்சா டக்குன்னு கையில பிடிக்க முடியுமா அவ்வளவு ஈஸியா? அந்த ஈங்கிறது ரொம்ப சொற்பம், இவ்வளவு சின்னதா இருக்கும். அது மதிக்க கூட மாட்டோம். அது வந்து நமக்கு ஒரு ஒரு எரிச்சல் ஊட்டும் நம்ம உட்கார்ந்து இருக்கப்ப, முகத்துல வந்து அப்படியே ரீங்காரமிட்டு சத்தமிட்டு. ஆனா அது பிடிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஈய கூட பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கிற நாம என்ன விதமான தவறுகளும் அநியாயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பூமியின் மேல. சோ இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல கேக்குறான் 16வதுல, வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும். இப்போ நம்ம இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பூமி ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டதுனாலதான் எல்லாத்தையும் மறந்து எப்பவும் போல காலையில எந்திரிச்சு நம்ம என்ன அநியாயம் செஞ்சாலும் அது ஆடாம அசையாம இருக்கிறதுனால தானே நம்ம பயமற்று இருக்கிறோம். இப்ப அல்லாஹ் அதை கேள்வியா கேட்கிறான். இந்த வானத்துல இருக்கிறவன் வந்து அல்லாஹ்வாகி அவன் கேட்கிறான், நீங்க வந்து இந்த பூமி ஒண்ணுமே செய்யாததுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? ஆனா அல்லாஹ் நினைச்சா இந்த பூமியை நான் என்ன பண்ணுவேன்? பிளக்க செய்வேன், அதில் உங்களை என்ன விழுங்க செய்வேன், அந்த பூமி வந்து உங்களை உள்வாங்கி விடும் அப்படின்னு சொல்றான். அப்போ முன்னாடி வசனத்துல இந்த பூமியாகப்பட்டது எவ்வாறு கட்டுப்பட்டு நடக்குது, மனாக்கிப் அது தோள்களின் மேல, அது எவ்வாறு அது நமக்கு கட்டுப்பட்டு நடக்குதுங்கிறத சொல்லிட்டு, அதே அடுத்த வசனத்துல அதே பூமி நான் ஆணையிட்டேன் என்றால், அந்த பூமியினுடைய எஜமானனாகிய அல்லாஹ் நான் ஆணையிட்டேன் என்றால் அது உங்களை விழுங்கி விடும், அது அதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்றான்.
உழுக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அமின்தும், நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா, மன் ஃபிஸ் ஸமாஇ, அவன் என்ன சொல்றான், அவன் சமாஇ அதாவது வானத்தில் இருப்பவன் யார், அல்லாஹ். அமின்தும் நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா, மன் ஃபிஸ் ஸமா, மன் ஃபிஸ் ஸமா அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா அல்லாஹ். சமா அப்படின்னா அந்த அர்ஷின் மீது இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அல்லாஹ். சரிங்களா? சோ சமா அப்படின்னா வானம், அந்த வானத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன்தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். கைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வசனத்துல, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய கையில் அந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் வைத்தவனாக அவன் அர்ஷின் மீது இருக்கிறான். அருது அப்படின்னா என்னது, பூமி. சரிங்களா? அவன் அந்த வானத்தில் இருக்கக்கூடியவன், ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ரொப் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இந்த பூமிக்குள் உங்களை மூழ்கடிக்க செய்வான். அவன் நாடினால், அவன் நினைத்தால் உங்களை, இந்த பூமியின் மேலே இருக்கக்கூடியவர்களை இந்த பூமிக்குள் விழுங்க செய்ய முடியும். தமூர், தமூர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? தமூருங்கிறது ரொம்ப முக்கியம். தமூர், தமூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வே, அதாவது டக்குன்னு இந்த பக்கமா அந்த பக்கம். ஒரு பூமி எப்படி குலுங்கும் உழுங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஆடுறது அப்படிங்கிறது வலது இடது வலது இடது இப்படிதானே. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம ஒரு மாவு சலிக்கிறோம் அப்படின்னா ஒரு அந்த இதுல போட்டு, அந்த ஜல்லடையில போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வலது இடது பக்கம் இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்வே குலுக்குவோம் இல்லைங்களா? வலது இடது, லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி குலுக்கிறதன் மூலமாக தான் அந்த மாவு கீழே என்ன பண்ணும், உழும். சோ அதே போல இந்த பூமி என்பது எப்படி உழுங்கும் என்றால் தமூர். தமூர் என்றால் என்ன அப்படின்னா உழுங்கும். அது உழுங்கும் பொழுது அது வலது இடதாக, ஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க, வலது இடதாக அது என்ன பண்ணணும், உழுங்கும். அப்படி உழுங்கும் பொழுது அந்த பூமி பிளக்கப்பட்டு அதற்கு உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பூமியாகப்பட்டது அது அல்லாஹ்விற்கு மிகவும் கட்டுப்பட்டதாக, மிகவும் கடமைப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த பூமியின் மீது நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அந்த பூமியின் மீது நம்ம என்ன பண்றோம், நின்னுகிட்டு அந்த அல்லாஹ்விற்கே நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவனுடைய இந்த பூமியின் தோள்களின் மேலே சவாரி செய்து கொண்டே அந்த இறைவனுக்கே நம்ம என்ன பண்றோம்னா மாறு செய்து அவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறோம். நான் தான் கட்டுப்படுறேனே, நான் தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேனே, அதுவல்ல. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவனுடைய எல்லா விஷயங்களையும், குரான்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு 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 இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போகுது. ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விஷயம், 2 பேர் வந்து வேறு மொழி தெரிந்தவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. சரிங்களா? தமிழ் கிடையாது, வேறு மொழி தெரிந்தவர்கள் 2 பேர் பேசுறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கப்போ, இது எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன், பேசிட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த மொழி தெரியாதே, அதனால நீங்க தமிழ்லயே பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்போ, இல்லப்பா எங்க ஆளு பார்த்தோன்னே டக்குன்னு வந்துருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே 3வதாக ஒரு ஆள் வந்து, அது அவங்களுக்கு அதான கம்ஃபர்டபுள், அது பேசினா உங்களுக்கு என்ன அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப சொன்னப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 2 பேர் இருக்கு, 3வதாக ஒரு நபர் இருக்கும் பொழுது 2 பேர் வந்து உங்களுடைய அவர்களுக்கு 3வது நபருக்கு தெரியாத மொழியில நீங்க பேசக்கூடாது. ஏன்னா அந்த 3வது நபர் என்ன நினைச்சுக்கலாம், ஓ என்னை பத்தி தான் அவங்க ஏதோ பேசுறாங்களோன்னு சொல்லிட்டு தவறாக நினைத்து கொள்ளக்கூடும். ஆகையால் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கங்கிற எடுத்துக்காட்ட நான் சொல்றேன். சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது, அது அவங்களோட இஷ்டம், அது அவங்களுக்கு நினைச்ச மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த இஸ்லாம் நமக்கு முழுவதுமாக தெரியாத காரணத்தினால அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரியுதுங்களா? பேசுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகேப்பா நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 3வதா ஒரு நபர் சம்பந்தமே இல்லாம வந்து சொல்லும் பொழுது அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இஸ்லாம் தெரியவில்லை. புரியுதுங்களா? அப்போ இஸ்லாம் தெரியல அப்படிங்கன்னா முதல்ல நமக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். இல்ல அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிற பட்சத்துல இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய சுண்ணாக்கள், குரான்ல இருக்கக்கூடிய வசனங்கள், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிற எல்லா முறைகளை பற்றியும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஆனா நமக்கு அது முழுவதுமாக தெரியாத காரணத்தினால இந்த பூமியில
என்ன பண்றோம்? நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அல்லாவிற்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப நான் இதை எதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னேன்னா, அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்போ அது அது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வர்றப்போ, இந்த பூமி மேல நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதே. நம்ம படைக்கப்பட்டதே அவங்களுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களா? சோ இனிமேல் நம்ம அந்த தவறை செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம். இதே போல சபையில நிறைய விஷயங்கள் இருக்கு. போறப்ப நம்ம தான் சலாம் சொல்லணும். இதெல்லாம் எப்படி தெரியுங்க? நம்ம இந்த மாதிரி ஹதீத் படிக்கிறது, பயான் படிக்கிறது, குரான் வசனங்களுடைய விளக்கங்களை படிப்பதன் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க முடியும். 100% யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு முயற்சி போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். அதை மனசுல பதித்து கொள்ள வேண்டும். என்னடா இவ்வளவு சொல்றாங்களா? இப்ப ஒட்டுமொத்த குரான்ல இருக்கிறதும் எவ்வளவு நான் நான் ஒவ்வொரு நாளும் டே பை டே நான் வந்து எவ்வளவு கற்றுக்கொள்வதற்கு, எவ்வளவு என்னை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி செய்கிறேங்கிறது தான் முக்கியம். இன்டென்ஷன் இன்னமல் அமலு பின்னியாத். நம்மளோட எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கறது அல்லாஹ் பாக்குறான். நான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் மௌத்தாகிறதுக்குள்ள நான் குரானை மனப்பாடம் பண்ணிடணும், நான் மௌத்தாகிறதுக்குள்ள மனனம் செஞ்சிடணும், நான் குரானை வந்து ஃபுல்லா விளக்கம் தெரிஞ்சுக்கணும், நான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டே நாம் செய்தோம் என்றால் சரிங்களா, அது வந்து அல்லாஹ் அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ அல்லாஹ் சொல்றான், எப்படி இந்த பூமி உங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறதோ அதே பூமி உங்களுக்கு எதிராக உங்களை விழுங்கக்கூடியதாகவும் அது இருக்கிறது. யஹ்சிஃப பிகுமுல் அருப. அப்ப யஹ்சிஃப ஹ சீன் ஃப ஹஸ்ஃப். சரிங்களா? தமூர் என்பது உழுங்கல், உழுக்கல். யஹ்சிஃப அப்படிங்கிறது வந்து ஹ சீன் ஃப ஹஸ்ஃப் அப்படின்னா டு சிங்க், மூழ்குதல். தண்ணிக்குள்ள மூழ்குதல் கிடையாது. இது வந்து பூமி பிளந்தது என்றால் அதுக்குள்ள உள்ள விழுந்துட்டோம்னா அதுவும் சிங்க் தான். சரிங்களா? அப்போ இந்த பூமி பிளந்து விட்டது என்றால் அது மனிதர்களை என்ன பண்ணும்? அது விழுங்கக்கூடியதாக இருக்குது. ஸ்வாலோ யூ அப் ஆங்கிலத்துல சொல்லணும்னா. சரிங்களா? சோ என்பது விழுங்குதல். எது? இந்த பூமி எப்படி உங்களுக்கு அல்லாவிற்கு கட்டுப்பட்டு சாந்தமாக நீங்க செய்யறதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோ அதே பூமி உங்களை விழுங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தமூர், திடீரென்று அது ஒழுங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப தமூர் என்றால் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் அது ஒழுங்கக்கூடியதாக இருக்கிறது. சோ தமூர் அப்படிங்கிறது வந்து எந்த வேர் சொல்லிலிருந்து வந்ததென்றால் மீம் வேவ் ரா. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து வலது இடதுன்னு சொல்லிட்டு சைடு டு சைடு இது வந்து ஆடுது, இல்ல முன்ன பின்ன அது ஆடுது அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த தமூர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்போ தமூர், அது பயங்கரமாக மிகவும் ஆக்ரோஷமாக விழுங்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அது மனிதர்களை விழுங்கக்கூடிய, மனிதர்கள் மட்டும் இல்ல, இந்த பூமியின் மேல என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அது விழுங்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு ஒரு எச்சரிக்கை தர்றான். இந்த பூமியாகப்பட்டது ஸ்டேபிளா, அதாவது எந்த ஒரு அதிர்வு இல்லாமல் அசையாமல் ஆடாமல் இருக்கிறது. யாருடைய கட்டளையின் பேரில்? அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் இருக்கிறது. இப்போ அந்த பூமியின் மேலவே இருந்துகிட்டு அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுக்கு நாம என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். இல்லை என்றால் நீங்கள் அந்த பூமியினுக்குள்ளேயே மூழ்கடிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரிங்களா? எப்படி என்ன தைரியம் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பூமி இருக்கு. ஆனா நம்ம எவ்வளோ தைரியம் இருந்தது என்றால் நம் அனைவருக்கும் இதெல்லாம் மறந்துட்டு தேவையே இல்லாத ஒண்ணுமே நன்மை தராத விஷயங்களை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு மனுஷனை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சானா ஒரு உயிர் கூட இந்த பூமியின் மேல இருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே தவறு இழைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அனைவருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா நம்ம எப்படி அதை திருத்தி ஒவ்வொரு நாளும் ஷைத்தானோட போட்டி போட்டு ஜெயிச்சு வர்றோங்கிறது தான் நமக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டா வச்சிருக்கேன் இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் சொல்றான், நான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அவர்களை பிடிக்கணும். புடினா என்னது? முடிஞ்சிச்சு நம்ம கதை.
பிடிக்கணும்னு நினைச்சானா இந்த பூமியின் மீது ஒரு உயிர் கூட இருக்காது. அப்போ ஏன் நம்மெல்லாம் இப்ப வந்து அல்லாஹ் நம்மள அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னா, அல்லாஹ் மிகவும் சகிப்புத்தன்மை உடையவனாக இருக்கிறான். அவன் மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தான் என்றால் என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் கூட இருக்க முடியாது உலகத்துல. ஆனா அவன் சகிப்புத்தன்மை உடைய காரணத்தினால அல்லாஹ் ஒரு காலத்தவணை கொடுத்திருக்கான். இப்ப நம்ம நிறைய பேர் சொல்றப்ப ட்ரம்ப் ஒரு எடுத்துக்காட்டா, நெட்டன்யாகு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். இவ்வளோ பேரை கொல்றானே அல்லாஹ் ஏன் விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு காலத்தவணை வச்சிருக்கான். நீ எவ்வளவு ஆடணுமோ ஆடு, ஆடி முடி. உனக்குன்னு இருக்கக்கூடிய காலத்துல நான் பிடிக்கிறப்ப உன்னை பிடிப்பேன். அப்போ இந்த ஒரு விஷயத்தினாலதான் நிறைய அதிகப்படியான மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஏமாந்து விடுகிறார்கள். நாம் ஒவ்வொரு பாவமாக செய்து கொண்டே வருகிறோம். அல்லாஹ் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற அந்த தைரியத்தினாலதான் மனிதர்கள் என்ன பண்றாங்க, இப்போ வட்டிக்கு கொடுக்கறவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு தண்டனையுமே அல்லாஹ் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற அந்த தைரியத்தினாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க, ஏமாற்றம் அடைந்தவர்களாக அதிக பாவங்களை சம்பாதிச்சிடறாங்க. அப்ப நம்ம என்ன கத்துக்கணும்? நான் இன்னைக்கு ஒரு பாவம் செய்யறேன், எனக்கு வந்து தொடர்ந்து ஒரே பாவத்தை செஞ்சுட்டே வர்றேன், அடுத்தவங்களை பத்தி புறம்பேசிட்டே வர்றேன், இல்ல அடுத்தவங்களை பத்தி வந்து தேவையில்லாத விஷயங்களை தூண்டி விடுறேன், நிறைய என்னமோ இருக்கு பாவங்கள். அப்ப நான் தொடர்ந்து செஞ்சு எனக்கு எந்த ஒரு தண்டனையுமே அல்லாஹ் அனுப்பலையே அப்படிங்கிறது என்னன்னா டிசீவ்டு, ஏமாந்துட்டோம். எப்படி? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை, காலத்தவணைய நம்ம தப்பா பயன்படுத்தி அதற்குள்ள தண்டனை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்து வராததுனால நம்ம என்ன பண்றோம், ஏமாற்றம் அடையணும். சோ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது சரி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் நேரத்தை கொடுத்திருக்கான். அந்த நேரத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சரியான பாதையில் நம்ம பயன்படுத்தணும். அமின்தும், நீங்க பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? இந்த கேள்வி அப்படியே பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. அமின்தும், டு யூ ஃபீல் செக்யூர்? இது வந்து இந்த கேள்வி வந்து நம்ம போய் கேட்கிறோம் அடுத்தவங்ககிட்ட, நீ ரொம்ப பாதுகாப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு திடுக்கிடும் ஒரு பயம் ஏற்படும். என்னடா திடீர்னு கேட்கிறான். அல்லாஹ் வந்து நம்மளை எச்சரிக்கையா கேட்கிறான், நீ பாதுகாப்பாக உணர்கிறாயா? உணரு அப்படின்னு சொல்றான். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் நேரத்தை கொடுத்திருக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் என்னோட நேரத்தை குர்ஆனோடும் அல்லாவோடும் நான் எவ்வாறு செலவழிக்கணும், அவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள், கட்டளைகளுக்கு ஏற்றாற் போல என்னுடைய நடைமுறைகளை நான் எவ்வாறு சீர்திருத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துல நடைங்க. பாத்ரூம் போறீங்களா, இது வந்து நான் 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 நினைக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். பாத்ரூம் போறோம், நம்ம வாஷ் பேஷன்ல தண்ணியை திறந்து விடுறோம், தண்ணி திறந்துட்டே போயிட்டே இருக்கும். நம்ம கையை வச்சு கழுவிட்டு முகத்துல சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த தண்ணி சும்மாதான் ஓடிட்டு இருக்கும். தண்ணியே வீண் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க சுன்னால. அப்ப என்ன பண்ணுங்க, திறக்குறீங்களா, தண்ணி கொஞ்சம் கையை நினைச்சிட்டு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு சோப்பெல்லாம் ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த டேப் ஓபன் பண்ணுங்க. இதுல தண்ணி சேவ் பண்ணலாம். இதே போல குளிக்கிறப்பையும் சரி. என்னங்க இது சாதாரண இந்த தண்ணி கூட அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தண்ணியை வீணடிக்க கூடாது, அதுக்கும் நாளைக்கு பதில் சொல்லணும். அப்ப இன்னைக்கு நம்ம டெய்லி செய்யற பாவங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த டேப், அந்த வாஷ் பேஷன்ல பார்த்தோம்னா திறந்துட்டு எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்றோம். பிரஷ் பண்ண போய் நின்னோம்னா நம்ம வார்டுக்கு ஒரு 2 நிமிஷம் பிரஷ் பண்ணிட்டே இருப்போம், தண்ணி திறந்து ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி வீணடிக்கிறோங்க. இதுவும் பாவம் தானே? அப்ப இது நம்ம சொன்னபடி நம்ம நடக்கிறோமா? இது என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? நமக்கே அறியாத விதத்தில் ஒரு பாவத்தை நம்ம சேருதுங்கிறது இது. புரியுதுங்களா? அப்போ வீண் விரயம் செய்வது என்பதுமே ஒரு பாவம் அப்படிங்கிறது குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அதுதான் பாயிண்ட். நமக்கு அறியாமலே நாம் சின்ன சின்ன பாவங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி இந்த பூமியின் மீது நம்ம நடந்துட்டு இருக்கோம், அது தோளின் மீது நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அது மீது நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. முழு சுதந்திரமும் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இப்படிதானே? இந்த பூமியில முழு சுதந்திரம் அல்லாஹ் தந்திருக்கான், எல்லாத்தையும் படைச்சிட்டு. ஆனா இதுக்கெல்லாம் நீ எப்படி நடக்கிறங்க கேள்வி மறுமையிலதான் கேட்பான். இந்த நேரத்தை ஏங்க நம்ம வீணடிக்கணும்? நமக்கு இதை கேட்கறதுக்கான ஒரு திறன் அல்லாஹ் கொடுத்திருக்கான் இல்லைங்களா? இந்த குர்ஆன் வசனங்களை நானும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான், நீங்களும் அதை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான். ஏன் இதன் மூலமாக நம்ம மாறக்கூடாது? அப்போ அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக
நம்ம பாவங்கள் செய்வதை குறைத்து கொண்டு இந்த பூமி மேல நடக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியில போறப்பையும் நினைக்கிறப்ப என்ன செய்யணும், நான் அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூமியின் மீது நடந்து கொண்டிருக்கிறேன். அவன் நினைச்சானா எந்த நேரத்துல வேணா எனக்கு இந்த பூமியின் மேல என்ன வேணா நடக்கலாம். ஆகையால் நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக நடக்கணும். போய் வெளில போய் வானத்தை பாக்குறீங்களா, வெளில போறப்பெல்லாம் பாருங்க, தப்பே கிடையாது. பாருங்க, மேல நிமிர்ந்து பாருங்க. நம்ம தலையை ரொம்ப குனிந்தவர்களாக இல்லாம மேல நிமிர்ந்து பாருங்க. பார்க்கும் பொழுது இந்த வானம் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு தூண்களும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாம இரவில் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அழகாக தெரிகிறது. நமக்கு தேவையான வெயில் வெளிச்சங்களை தருகிறது, இரவு தூக்கத்தை தருகிறது. இந்த பூமி குலுங்காமல் நமக்கு போறதுக்கு இந்த மலைகள் எவ்வாறு இருக்கிறது, இது எல்லாத்தையும் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உற்று நோக்குங்கள். நம்ம அதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம பேசுறதுக்கு, அனாவசியமா பேசுறதுக்கு, தேவையில்லாத செய்யறதுக்கே நம்ம எல்லாருக்கும் நேரம் பத்தல இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை கொண்டு இந்த அல்லாஹ்வினுடைய எல்லா படைப்புகளையும் அருள் வளங்களையும் உற்று நோக்கக்கூடியவர்களாக இருந்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாப்பை தேடுகிறேன், நலவை தேடுகிறேன். இந்த உலகம் மற்றும் மறுமையில் நலவை தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன், நலவை தேடுகிறேன். ஃபிதீனி வ துன்யாய, என்னுடைய மார்க்கத்தை குறித்தும் இந்த உலக லாபங்களை குறித்தும். வ அஹ்லி வ மாலி, என்னுடைய குடும்பம் மற்றும் என்னுடைய செல்வம். அல்லாஹும் தௌராவாதி அமிர் ரவாதி, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய கண்ணீரை நீ என்ன சாந்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம ஃபத்னி மின் பைனி யதைய, யா அல்லாஹ், என்னை முன் மற்றும் பின்னால் என்னை பாதுகாப்பாயாக. வ அக்னி யமீனி, என்னுடைய வலது. வ சிமாலி, என்னுடைய இடது. வ மின் ஃபௌகி, என்னுடைய மேல். வ அஊது பிக உத்ல மின் தஹ்தி, நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் கீழிருந்து, ஐ ஷுட் ஸ்லிப் ஃப்ரம் அண்டர் மீ, நான் என் கீழிருந்து கூட நான் வழி சறுக்கக்கூடியவளாக இருக்கிறேன், என்னை அதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். சோ அல்லாஹ் வானம் பூமி ரெண்டையும் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஆபத்துக்களையும் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறான். இத அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை குறித்து துவா கேட்டிருக்காங்க. அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய பாவம், மேல கீழே வலது இடது எல்லா பகுதியில் இருந்தும் என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சும்மா எடுத்தோடனே கை ஏந்தோடனே அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடு, ரஹ்மத்தை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, நல்ல குழந்தைங்களை கொடு, என் குழந்தைகளுக்கு இந்த படிப்பை கொடு, என் குழந்தைகளுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடு, இப்படி கல்யாணத்தை கொடு. இப்படிதான் நம்ம உலகத்திற்கு மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இனிமேல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மறுமைக்கு கேட்கக்கூடியவர்களாக அதிகமாக இருக்கணும். நம்ம மறுமையை போக்கஸ் பண்ணி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் அப்படின்னாலே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு எல்லாமே கையில கிடைச்சிருங்க. நம்ம இன்னைக்கு கேட்கிறோம், அல்லாஹ் செல்வத்தை குடுறா, அல்லாஹ் எனக்கு இதை குடுறா, அல்லாஹ் குழந்தை இப்படி நல்லபடியா கல்யாணம், இப்படிதான் நம்ம கேட்போம். நிறைய பேர் மோஸ்ட்லி எனக்கு ஆரோக்கியத்தை குடுறா அல்லாஹ். ஆனா நல்லா நோட் பண்ணுங்க ஒரு விஷயத்த, நீங்க எப்பொழுதுமே அடுத்தவங்ககிட்ட துவா செய்யறப்போ, அல்லாஹ் மறுமையில நான் ஜெயிக்கணும், மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும், மறுமையில என்னுடைய மீசான்ல நன்மையின் இடத்திட்டு கணக்கணும், மறுமையில நான் சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை எளிதாக கடக்கணும், மறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன்னிறுத்து உங்களுடைய துவாக்களை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அதுதான். ஆனா நம்மளுடைய குறுகிய மனப்பான்மையின் காரணத்தினால உலகத்திற்காக மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா யார் நாம் மறுமையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய அந்த குறிக்கோள் என்பது, அவங்களுடைய அம்பிஷன் என்பது என்னன்னா உலகத்துக்கு கேட்கவே மாட்டாங்கங்க. ஏன்னா அப்ப எப்படிப்பா அல்லாஹ் துவா கேட்க சொல்றானே, அப்படி கிடையாது. நான் மறுமையில ஜெயிக்கணும்னு சொல்லி மறுமையவே நோக்கமாக கொண்டு கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சரி செஞ்சு தர்றாங்க. அதுல எந்த ஒரு மாறுபாடுமே கிடையாது. முன்னாடி அந்த மாதிரி கேட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். மறுமையை நம்ம சரி பண்ணிட்டோம்னால ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நமக்கு இந்த பூமியில கிடைச்சிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணவன் மேல நம்ம திருப்தி இருக்காது. சில விஷயங்கள் கணவன் நமக்கு ஏற்றாறு போல நடக்க மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, டைம் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கணவனை திருப்திப்படுத்தவே முடியல. அப்படிங்கிறப்போ ஏன் போகணும், அல்லாஹ்வை போய் டக்குன்னு திருப்திப்படுத்துங்க. அதுதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம்.
ஒரு விஷயம் நமக்கு சரியா நடக்கலையா, ஓகே அப்ப என்னோட தொழுகை என்ன, என்னுடைய சலா எப்படி, இன்னும் நான் எவ்வளவு பண்ணணும், அதிகமா பண்ணி அல்லாஹ் கிட்ட நம்ம நெருக்கமாயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் நம்ம கணவன்மார்களை நம்ம கண் பொருந்தியவர்களாக மனம் நிறைந்தவர்களாக நம்மளை ஆக்கி வச்சுக்கணும். சோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரிக்கு, எல்லாருக்கான ஒரு ட்ரம்ப் கார்டு, ஈஸியான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணுமா, மறுமையை நோக்கி அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், இம்மைக்கானதை தயார் செஞ்சு தருவான். இன்ஷா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக அதை நோக்கி நம்ம செயல்படணுங்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, வானத்தில் அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாரியை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்களா? ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பூமியை பார்த்தோம், பூமி எவ்வாறு கட்டுப்பட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே பூமியை வச்சு உங்களை என்னால அழிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்புறம் என்ன சொல்றான்னா வானம். நம்ம முன்னாடி பார்த்த வசனம் என்ன, சமாவாத், வானத்தை பத்தி பார்த்தோம். வானத்துல நட்சத்திரங்கள் அலங்கரிக்கப்பட்டு விளக்குகளாக 7 அடுக்குகளாக பாதுகாப்பான திறன் கொண்டதாக இருக்கு. அந்த வானத்துல இருந்தும் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கல்மாரி மலையை என்னால அனுப்ப முடியும். நீங்க என்ன பயமற்று இருக்கிறீர்களா? அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ ஐ யுர்ஸல அலைக்கும் ஹாஸிபா. நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களா? உங்களுடைய தலைக்கு மேல யார் இருக்கான்? அப்போ அந்த தலைக்கு மேல் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து உங்களுக்கு கல்மாரி மழையையும் அல்லாவால் பொழிய முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்ற அல்லாஹ், இந்த பூமிய கொண்டு என்னுடைய கட்டளையை கொண்டு உங்களை மூழ்கடிக்க முடியும். உங்க காலுக்கு கீழே இருந்து உங்களுக்கு என்னால தண்டனையை அனுப்ப முடியும், உங்களுக்கு மரணத்தை அனுப்ப முடியும். அதே போல உங்களுக்கு மேல இருந்து என்ன பண்ண முடியும்னா தண்டனை அனுப்ப முடியும். இது ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுல, குட்டி வயசுல, சின்ன வயசுல நான் வந்து நினைப்பேன், இந்த மாதிரி படிச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி பயான்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பூமி ஒழுக்கப்படும், அப்ப எல்லாருமே மூழ்கடிக்கப்படுவாங்க. அப்போலாம் அந்த வானத்துல வந்து வானம் சுருட்டப்படும், சூரியன் எல்லாம் சுருட்டப்படும், வானம் வந்து பிளக்கப்படும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, படிக்கல. பட் ஆனா அப்போ வந்து இந்த பூமி ஒழுங்கப்படும், அது வந்து மக்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ள முங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கிறப்போ சின்ன வயசுல நான் நினைப்பேன், அப்பனா நான் ஃபிளைட்ல ஏறி மேல பறந்துருவேனே, என்னால வந்து இந்த பூமி வந்து உடஞ்சி இப்படி போச்சுன்னா நான் மேல ஃபிளைட்ல ஏறி பறந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆக்சுவலா அந்த நினப்பு இப்ப நான் இதெல்லாம் படிக்கிறப்போ, நீ எந்த பக்கம் போனாலும் தப்பிக்க முடியாது, நன்மை செய்தால் ஒழிய அப்படிங்கறத எனக்கு அந்த சின்ன வயசுல படிச்ச அந்த விஷயத்த வந்து இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, எந்த திசையில் போனாலும் நம்மால் தப்பிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்ற விஷயம், ரொம்ப ஓவரா படிச்சாலும் நமக்கு அப்படியே முத்தி போயிருங்க, போதும் இருக்கிறத நல்லபடியா செஞ்சுட்டு போயிடலாம், குரான் தான் படிக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு பண்ணாம இருக்கலாங்கிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு நெருங்கியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா இதுதான், ஐயோ இதெல்லாம் போனா ரொம்ப கஷ்டங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம லைஃப்ல யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம நம்ம வாடு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. அல்லாஹ் படைத்திருப்பதே அவனுடைய கலாமை படித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துவதற்கு தானே. அப்ப என்ன சொல்றான், வானத்துல நீ போனாலும் சரி, பூமியில போனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்க, முன் பின் வலது இடது மேல கீழே எல்லா பகுதியில் இருந்தும் நமக்கு என்ன பண்றாங்க, பாதுகாப்பு கேட்கிறாங்க. சோ நம்மை ஆபத்து என்பது நம்மை முழுவதுமாக சூழ்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையும் மறந்துட்டு காலைல எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், போறோம், நினைச்சதை பண்றோம், சொத்து வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். அது நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே நடக்குதுன்னு. எல்லாமே காத்து முதற்கொண்டு அல்லாவோட கட்டுப்பாட்டின் பேர்ல தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் நன்றி சொல்லணும்னா எப்படிங்க நமக்கு அல்லாஹ் சொல்ல முடியும் சொல்லுங்க? வானத்து மேல தலை மேல உலாம வச்சிருக்கான், பூமியில வந்து பிளந்து அதுக்குள்ள போகாம வச்சிருக்கான். சரிங்களா? இது எல்லாமே நடக்குது. காத்து பலமா அடிக்காம கரெக்டா நமக்கு தேவையான அளவு வச்சிருக்கான். வேணுங்கிறப்ப மழை தர்றான், நைட்டு தூங்குறோம், நிம்மதியா எந்திரிக்கிறோம். இவ்வளோ இருக்குதுங்க. ஆனாலும் இருந்து அல்லாஹ் ஏன்டா என்ன மாத்திரம் இப்படி சோதிக்கிறேன், நான் என்னடா பாவம் பண்ணேன், எல்லாரும் வாயில இருந்து வர்ற வார்த்தை அதுதான். இந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். என்னடா பாவம் பண்ணேன்னா என்ன பாவம் பண்ணல அப்படிங்கிற லெவலுக்கு மனிதர்களுடைய நிலைமை இருக்குது. யார்
அவனுடைய வசனங்களை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வராது. இப்படி எனக்கு மாத்திரம் ஏன்டா இந்த சோதனை தர்ற, நான் யாரோட சாப்பாட்டுலடா எல்லாம் மண்ணள்ளி போட்டேன், நான் யாருக்கடா தீங்கு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் வாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இப்ப தண்ணி, காலையில ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், அவன் தினமும் தண்ணி எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தண்ணி எவ்வளவு வேஸ்ட் பண்ண, அது பாவம் தானே. அந்த மாதிரி நமக்கே தெரியாம உணவு எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். நம்ம சாப்பிடுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கிறதுல இருந்து சாப்பிடுறோமா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோமா, நம்ம அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நம்மளோட அழகை காமிக்காம இருக்கிறோமா. இன்னைக்கு கூட்டு குடும்பம் என்கின்ற பெயர்கள்ல வீட்டுல கொழுந்தனார் மாமனார் எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்மளுடைய ஹிஜாப் எப்படி பேணப்படுகிறது, நம்ம மருமகள் அப்போ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நோட் பண்ணோம், எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கணக்கா போகும் இல்லைங்களா. சோ அல்லாஹ் அததான் சொல்றான், நம்ம இந்த இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பூமியின் மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். பூமியை வச்சு ஒண்ணு அழிக்க முடியும், அதே சமயத்துல வானத்துல இருந்தும் என்னால உங்களை கொண்டு கல்மாரி மழை புரிந்து அழிக்க முடியும். பூமியில இருந்து எதுங்க நம்மள எப்படி அழிக்கும், நம்மள அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், குறிச்சு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தை அது? தமூர். வெரி குட், மாஷா அல்லா. தமூர், சரிங்களா. உழுக்கல் எல்லாம் நீங்க அது நிலநடுக்கம் கூட வச்சுக்கிடுங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹேவ்சைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்மாரி மலை. இது நீங்க பனிக்கட்டியா இருக்கலாம், இல்ல கற்களா இருக்கலாம், இல்ல இது இல்ல அந்த சுழல் சொல்லுவாங்கல்ல, டொர்னேடோ சைக்ளோன்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சுழல். அந்த சுழலாக இருக்கலாம், இல்ல பயங்கரமான காத்தாக இருக்கலாம். ஹாப்சிபா என்பது கல்மாரி, சரிங்களா. அப்போ ஒரு சுழல் வந்தது அப்படின்னால அது ஒட்டுமொத்த பொருள்களையும் சுழட்டி கொண்டு மனிதனை சாகடித்து விடுகிறது. இல்ல நீங்க இப்ப ஆலங்கட்டி மலை எடுத்துக்கிடுங்க. ஆலங்கட்டி மலை ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு போன வருஷம் துபாயில அடிச்சுது. எப்படி அந்த காரெல்லாம் உடைஞ்சிருச்சு, வெளியில் நின்று இருக்கக்கூடிய எல்லா காருங்களுடைய கண்ணாடிகளுமே என்ன பண்ணுதுன்னா உடைந்து விட்டது. அப்போ அது ஒரு பனிக்கட்டி, ஒரு சின்ன ஒரு பனிக்கட்டி நம்ம நினைக்கிறோம், ஆனா அது எவ்வளவு திடமாக இருந்தது என்றால் அது ஒரு மனுஷனோட மண்டையில விழுந்துச்சுன்னா மண்டையவே உடைச்சிடும், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா பலமானதாக இருக்கிறது, சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஹாப்சிப் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பயங்கரமான சூறாவளி காற்றாகவோ அல்லது சுழலாகவோ அல்லது கல்மாரி மலையாகவோ அல்லது பனிக்கட்டி மலையாகவோ இருக்கும். இதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாப்சைபா அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் சொல்லுது. இப்போ ஒரு சுழல் சுத்தும் பொழுது அது என்ன, சில சமயம் நமக்கு குளிராக இருக்கும், இல்ல பயங்கர சூடா இருக்கும், இல்ல அது அதிகப்படியான கற்கள் பெபிள்ஸ். இப்ப சுழல் வருது அப்படின்னா ஒரு காத்து வேகமா சுழலுது அப்படின்னா கற்களை கூட தூக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கு. இல்ல மழை பெய்யுது அப்படின்னா ஆலங்கட்டி மலைன்னா ஐஸ் கட்டியா கூட இருக்கலாம். அப்போ இந்த ஹாசிபா அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம மீது இறக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதற்கு வலிமை பெற்றவனாக அவன் இருக்கிறான். அப்ப அவன் அவன் என்ன சொல்றான், நமக்கு மிகவும் பயங்கரமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அதாவது உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோவத்தை பத்தி தெரியணுமா, அப்போ அது சொல்ற அல்லாஹ், இந்த வானம் என்பது அல்லாஹ்விற்கு அவனை சார்ந்ததாக இருக்கிறது, இந்த பூமியும் அல்லாஹ்விற்கு உரியதாக இருக்கிறது. இப்ப இந்த வானத்தோடையும் இந்த பூமியோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பெரியவர்கள். ஒரு சின்ன எறும்பு அளவு கூட கிடையாதுங்க, எறும்புன்னு கூட சொல்ல முடியாது, கண்ணுக்கு தெரியாத உயிரின்னு சொல்றோம் இன்னைக்கு, பாக்டீரியா நுண்ணுயிரின்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாதான் தெரியிற அளவுக்காக தான் நம்ம இருக்கோம். சோ இந்த வானம் பூமியில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த மனிதர்கள் அதுக்குள்ள எப்படிப்பட்ட இருக்கும், ஒண்ணுமே செய்ய இயலாதவர்களா இருக்கிறோம், ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு நொடியில நம்மளுடைய கதை முடிந்து விடும். நம்ம காலுக்கு கீழே இருந்து டக்குன்னு நினைச்சானா உள்ள போய் முடிஞ்சிச்சு கதை. இல்ல நமக்கு மேல இருந்து ஒரு சின்ன ஆலங்கட்டி மலையோ இல்லது ஒரு காத்தோ இல்ல ஒரு பலமா ஏதோ நடிச்சுனாலும் முடிஞ்சிச்சு கதை. அப்போ எப்பொழுதுமே நாம் அல்லாஹ்வினுடைய இந்த எச்சரிக்கையை தண்டனையை நாம் நினைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஏனென்னா நம்ம எங்க இருக்கோம், அவனுடைய முல்கில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அவனுக்கு நம்ம கட்டுப்படாமல் இருப்பதற்கு என்ன, எது நமக்கு அந்த தைரியத்தை தந்துச்சு, அந்த தைரியம் எங்க இருந்து நமக்கு வந்துச்சு. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு விஷயம், ஒரு புக்கு ஒண்ணு படிச்சேன். அதுல ஒரு போயம் ஒண்ணு இருக்கும், ஒரு கவிதை. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் ஒருத்தவங்க படைச்சுட்டான், படைச்சு அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, ஐயோ நான் எங்கேயாவது ஓடி ஒளியணும், என்னால முடியாதுன்னு தப்பிச்சு ஓடுறான், எங்கேயுமே ஓட முடியாது. அதுதான் அந்த கவிதை அப்படிங்கிறத விட அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட.
இந்த உலகத்துல அந்த முல்க்ல அவனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ள உட்பட்டவர்களாக நம்ம ஆகிவிட்டோம். படைத்தல் இதுக்கு மேல நமக்கு முடிவே கிடையாது. ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு முடிவு, ஒரு மரணம் என்பது ஏற்படும். திரும்பவும் அல்லாஹ் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி நாம் செய்த செயல்களுக்கான கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் தான் நரகமா சொர்க்கமா என்பதை தீர்மானிக்கிறான். அப்போ இது எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தும் ஏன் இன்னும் நம்முடைய செயல்களில் நமக்கு மாற்றம் ஏற்படவில்லை? மாற்றம் ஏற்பட மாட்டேங்குதுங்க. என்ன காரணம்? இவ்வளோ அடமண்டா, இவ்வளோ இதா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம தொழுகை விடுறோம்? ஏன் குரானோட எடுத்து ஓதுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு? ஏன் டிவிலேயே போகுது? இன்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடுறாங்க, ஆடைகளை அரைகுறையாக போடுறாங்க, எல்லாரும் ஆண்கள் பெண்கள் கலக்குறாங்க, திருமணம் என்கின்ற பேர்ல நிறைய அனாச்சாரங்கள் பண்றாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய கூடுதல் ஒன்று கூடுதல் கேதரிங்கிற பேர்ல நிறைய அனாச்சாரங்கள் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் பண்றோங்க. ஏன் அல்லாஹ் பயப்பட மாட்டேங்கிறோம்? அவன் பூமியில தான் இருக்கும். அவன் நினைச்சானா ஒரு நிமிஷத்துல உலுக்கிடுவான். அவன் நினைச்சானா ஒரு நிமிஷம் மேல இருந்து ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா வீடு தூள் தூளா போயிடும். ஏன் எதுவுமே நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? அதுதான் அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தின் மூலமாக. நீங்கள் உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை நான் என்ன பண்றேன் கொடுக்கிறேன். நீங்க பயந்தவர்களாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்களை மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நன்மைகளை சம்பாதிக்க கூடியவர்களாக, நம்மளுடைய எண்ணங்களை நாம் நேர்த்தி செய்து நம்மளுடைய செயல்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்களாகவும், நம்மளுடைய முன் பின் இடது வலது மேல் கீழ் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆபத்துக்களில் இருந்தும் கெட்ட விஷயங்களில் இருந்தும் அல்லாவிடம் எப்பொழுதுமே பாதுகாப்பு கோரியவர்களாக, நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சந்ததிகளாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.